நம்ம ஜோஜி இளவட்ட பையன் மாதிரி ஹூடியெல்லாம் போட்டு தன்னோட காதலி வருவாளா மாட்டாளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பத்மா சுடிதார் போட்டு வந்து நம்ம பசங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு ஜோஜி கிட்ட இந்த கெட்டப் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்ல மனசே ஓவரா வெக்கப்படுறாப்ல. பாட்டியும் வெக்கப்பட்டது போதும் முதல்ல வண்டி எடுன்னு ரெண்டு பேருமே ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரகுபதி ரியா கிட்ட நான் உன்னோட விஷயத்துல நிறைய தப்பான முடிவெடுத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம அதுல இருந்து உன்னை காப்பாத்தாம போயிருக்கேன்னு மனசு விட்டு பேச வர, நீங்க இப்படி பேசினா நான் அழுதுருவேன்ப்பா, நான் இதுவரை அழுததே போதும்னு சொல்ல நானும் அதை தாமா சொல்றேன், இனிமேல் நீ அழாம சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவு பெரிய ரெசார்ட்டோட ஓனரோட பொண்ணுக்கு டிவோர்ஸ்னு தெரிஞ்சா மத்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோன்னு நினைச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனி எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லம்மா. இப்ப அப்பா நான் சொல்றேன், நீ அந்த தீபக்கை டிவோர்ஸ் பண்ணிருமான்னு. நடந்த எல்லாத்துக்குமே தான் தான் காரணம்னு சாரி கேட்க அவளும் தான் பிரெக்னண்டா இருந்த விஷயத்த மறைச்சதுக்கு சாரி கேக்குறா. அவரும் பரவாயில்லன்னு இனி உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் நெடுமாறனும் ரகுபதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெற்றி ரகுபதிக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்க, ரகுபதிக்கு சுகர் இருக்கிறதுனால நெடுமாறன் சுகர் வேண்டாமேன்னு சொன்னா விட முடியல, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு முடிய திறந்து சாப்பிடலாம்னு போனதும் வாசனையை வச்சு அந்த டிஷ்ல சுகர் அதிகமா இருக்குன்னு சாப்பிட வேணாம்னு சொல்ல நெடுமாறன் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து வேணாம் சார் இதுல சுகர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாப்ல. ரகுபதியும் ரொம்ப ஆச்சரியமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, நீங்க மூடிய திறக்கும் போது சக்கரை வாடை அதிகமா அடிச்சது, அதை வச்சுதான் சொன்னேன்னு சொல்ல, சுகரை ஸ்மெல் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் கேரமல்ல தான் ஸ்மெல் பண்ணி இருக்கணும்னு. நெடுமாறன் இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சான்னு ரொம்ப பதட்டமாகறான். இதை பார்த்து ரகுபதியும் உங்களுக்கு ஒன்னும் இல்லையேன்னு கேட்க, இந்த டிஷ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போன அனுப்பி விடுறான். வெற்றி போனதுமே இவனை ஏன் நீங்க கிச்சனுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு கேட்க, சார் அதுக்கெல்லாம் புக் நாலேஜ் வேணும்னு, அவனுக்கு படிப்பறிவுன்றதே இல்லைன்னு மட்டம் தட்டுறான். அப்ப ரகுபதி வெற்றியோட அப்பாவை பத்தி சொல்லி அவனுக்கு என்ன புக் நாலேஜா இருந்தது, சிதம்பரத்தோட கைப்பக்குவம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு சொல்ல, அதே சிதம்பரம் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல, பாஸ்ட்ல இவன் தான் ஏதோ பண்ணி சிதம்பரத்தை மாட்டி விட்டுருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியுது, அவரும் இதுக்கு மேல உன்னோட விருப்பம் தான் சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா கெஸ்ட் ஒருத்தர் பில்லிங் மாறிடுச்சுன்னு நம்ம விக்கியை பிடிச்சு கிளி கிளின்னு கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அவனும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு, பில்லிங்ல இப்படி அடிக்கடி நடக்கிறது நார்மல் தான், நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்றான். இங்க வேணியும் விக்கி ரூம் சர்வீஸ் வேலை செய்யறத நினைச்சு ஐசு கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விக்கி வந்து ரூம் நம்பர் 210க்கு யார் பில் போட்டதுன்னு கத்த, வேணியும் நான் தாண்டா போட்டேன் என்னாச்சுன்னு கேட்க, ஒழுங்கா ஒரு பில்லு கூட போட மாட்ட, சிக்கன் பொரிட்டாவை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வச்சிருக்க, அவன் ஏதோ நான் தான் தின்னுட்டு வந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறான்னு ஓவரா பேச ஐசு கடுப்பாகி ஏதோ நீ பில்லிங்ல இருந்தப்போ இந்த மாதிரி நடக்காத மாதிரி பேசுறேன்னு கேட்க, அப்ப நீங்களே இதை வேற யாரையாவது வச்சு டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதும் அப்ப நம்ம வெற்றி தலைதெறிக்க ஓடி வந்து ஜோஜியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, என்னடா சொல்றேன்னு கிரேஸ் கிட்ட பைக்கி வாங்கிட்டு வேகமா ஜோஜியை பார்க்க வர்றாங்க. இங்க வந்து பார்த்தா தாத்தா பாலை பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சுகர் லெவல் அதிகமாயிருச்சுன்னு டயட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு போறாரு. தாத்தா ஐசுவோட பைக் எடுத்துட்டு வந்ததுனால ஐசு என் பைக்குக்கு என்னாச்சுன்னு கேட்க, நான் கஷ்டப்பட்டு படுத்து கிடக்குறேன், உன் வாயில இருந்து வர்ற வார்த்தை பைக் என்னாச்சு, நல்ல ஆளை கூட்டிட்டு வந்திருக்கடான்னு சொல்ல அவனும் சாரி கேட்டுட்டு பத்மாவை எங்கன்னு கேட்க, அவ பில் பே பண்ண போயிருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேட்டிங்க இப்படி ஆகி போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. சரி இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, நீங்க பைக்ல முன்னாடி போங்க நாங்க பின்னாடியே ஃபாலோ பண்றோம்னு ஜோஜியும் பத்மாவும் முன்னாடி போக பின்னாடியே நம்ம பசங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஜோஜியும் ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டு சின்ன சின்ன கடையில எல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐசுவும் பார்த்து இன்னும் நான் என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, எங்க பார்க்க ஜாலியா தானே இருக்கு, பாவம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா டேட்டிங்க முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வர நைட் ஆயிருச்சு. பாட்டியும் நான் இன்னைக்கு நாளை மறக்கவே மாட்டேன், பல நாள் கழிச்சு பைக்ல போனேன் அதுவும் உன் கூடன்னு ரொம்ப சந்தோஷப்பட, ஜோஜியும் நான் சந்தோஷமா இருந்தே பல வருஷம் ஆச்சுன்னு இந்த நாளை என்னாலையும் மறக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்மாவோட பொண்ணு அங்க வந்து ஏதோ சித்தா டாக்டரை பார்க்க போறேன்னு வெளியே போனேன், 3 மணி நேரமா உனக்கு கால் பண்றேன், என் போனை கூட எடுக்க மாட்டேற, நான் என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிருன்னு பத்மா என்ன சொல்ல வராங்கன்றதே கேட்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போனதும் நம்ம பசங்க வர ஜோஜி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்புறம் நம்ம வெற்றியும் பாண்டி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண, அதுக்கு பாண்டியும் காசு இருக்கவங்க கிட்ட நிம்மதி இருக்காதுன்னு நீ சொன்னது கரெக்டா தாண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒருத்தன் போதையை போட்டு சாப்பிட வந்து ஆஃப் வாயிலுக்கு சண்டை போட நம்ம வெற்றியும் அவனுக்கு ஏத்த மாதிரி ரூட்டா பேசினதும் என்கிட்ட வச்சுக்காதீங்கடா நான் வேற ஆளா மாறிடுவேன்னு சொல்ல,
அவனாவது ஒழுங்கா இருப்பானா இல்ல அவனும் உன்ன மாதிரி உளறிக்கிட்டு இருப்பானான்னு கவுண்டரை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதனால அவனும் கடுப்பாகி பாண்டி கூட சண்டைக்கு வர வெற்றி வந்து தடுத்து போதையை போட்டு சண்டைக்கா வரேன்னு அடிக்க கை ஓங்கி ஒழுங்கா ஓடி போயிருன்னு தள்ளிவிட என் மேலே கை வைக்கிறீங்களா, நாளைக்கு இந்த கடையே இருக்காதுடான்னு சொல்லிட்டு போக நம்ம அக்கா வந்து அவங்கிட்ட எதுக்குடா சண்டை போட்டீங்கன்னு கேட்டா அவன் தான்க்கா போதையை போட்டு வந்து என் மேல கை வச்சான்னு சொல்ல, டேய் அவன் கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான்டா, அவன் நினைச்சா நம்ம இங்க கடையவே வைக்க முடியாதுடா, அவன்கிட்ட போய் ஏன்டா பிரச்சனை பண்ணீங்கன்னு அவ்வளவுதான் போச்சு எல்லாமே போச்சுன்னு தலையில அடிச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.